வணக்கம் நண்பர்களே, ஃபண்ட்லூருக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆப்ஷனுங்க. அதாவது வந்து சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏடிசின்னு சொல்லுவாங்க, ஏடிஜின்னு சொல்லுவாங்க, அப்படி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபண்ட்லூர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய வீடியோஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ ஏடிசி முதல்ல பார்த்துடலாங்க. ஓகேங்களா? ஸோ ஏடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1,50,000 கவரேஜ் ஆகுது. இதில் என்னென்ன கவரேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இபிஎஃப், விபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட், என்எஸ்சி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், என்சிடபிள்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், 5 இயர்ஸ் டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், செலக்டட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட், இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், பிரின்சிபல் பேமெண்ட் ஆஃப் ஹோம் லோன், டியூஷன் ஃபீ ஃபார் 2 சில்ட்ரன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80சியில் கவர் ஆகும். 1,50,000 ரூபா வரைக்கும் கவரேஜ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80சிசிடி ப்ராக்கெட்டில் 1பின்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் என்பிஎஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் இது கவர் ஆகும். அடுத்தது செக்ஷன் 80டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் செல்ஃப் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ 25,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ 60 இயர்ஸ், 60 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா 25,000 வரைக்கும் இருக்குது. 60 வயசுக்கு மேலே எபோவ் 60 இயர்ஸ்னால் 50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் செக்ஷன் 80டியில் வந்து கவரேஜ் காட்டிக்கலாம். ஸோ செக்ஷன் 24 பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் லோன், வீட்டு லோன், ஹவுசிங் லோன் கட்டுறீங்க, வீட்டு கடன் கட்டுறீங்க அப்படின்னா செக்ஷன் 24ல் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய், 2,00,000 வரைக்கும் காட்டிக்கலாம். அடுத்து செக்ஷன் 80இ 80இயில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஜுகேஷன் லோன், எஜுகேஷன் லோன் கட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்ஷன் 80இயில் காமிச்சிக்கலாம். செக்ஷன் 80டிடிபி ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீரியஸ் டிசீஸ், அதாவது 1 lakh ஃபார் சீனியர் சிட்டிசன், 40,000 ஃபார் அதர்ஸ். அதாவது 1,00,000 ரூபா பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கும், 40,000 ரூபா வந்து அதர்ஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க செக்ஷன் 80டிடிபியில். அடுத்தது செக்ஷன் 80யு பிசிக்கலி டிசேபிள்டு டேக்ஸ் பேயர் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிசேபிலிட்டி வந்து 40% ஆர் மோர் டிசேபிலிட்டி வந்து 1.25 lakhs ஃபார் சிவியர் டிசேபிலிட்டி, 80% ஆஃப் மோர் டிசேபிலிட்டி. ஓகேங்களா? அதாவது 75,000 ரூபா வரைக்கும் கவரேஜ் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு டிசேபிலிட்டி செக்ஷன் 80யூவில். அதே வந்து 1.25 lakhs 1,50,000 ரூபா வந்து கவரேஜ் ஆகிறது பார்த்திங்கன்னா சிவியர் டிசேபிலிட்டி. சரிங்களா? சிவியர் டிசேபிலிட்டிங்கிறது 80% ஆஃப் மோர் டிசேபிலிட்டி. அதாவது டிசேபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு கை மட்டும் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கை மட்டும் போயிருந்தது வந்து நார்மல் டிசேபிலிட்டிங்க. இதே சிவியர் டிசேபிலிட்டி அப்படின்னா 2 கை 2 கால் அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டிசேபிலிட்டி பேஸில் வந்து என்ன கிடைக்குது செக்ஷன் 80யூவில் அப்படிங்கிறது. அடுத்தது செக்ஷன் 80ஜி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொனேஷன் டு சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன், அது வந்து செக்ஷன் 80ஜியில் கிடைக்கும். அடுத்து செக்ஷன் 80ஜிஜிஏ டொனேஷன் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா செக்ஷன் 80ஜிஜிஏ சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அது கிடைக்கும். அடுத்து செக்ஷன் 80ஜிஜிசி டொனேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80ஜிஜிசியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80ஜிஜி ஹவுஸ் ரெண்ட் இன் கேஸ் ஆஃப் ஹெச்ஆர்ஏ இஸ் நாட் பார்ட் ஆஃப் சேலரி. அதாவது வந்து உங்களுடைய ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏலே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய ஃபார்ம் 16 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஆட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக என்ன பண்ணிக்கலாம்னா செக்ஷன் 80ஜிஜி அப்படிங்கிற செக்ஷனில் உங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் சர்டிஃபிகேட் காமிச்சு பில்ஸ் காமிச்சு நீங்கள் வந்து அதிலையும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து டேக்ஸ் சேவிங்கில் வந்து என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த வீடியோவை மறுபடியும் நிதானமாக நிறுத்தி பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு செக்ஷனும் என்னென்ன கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் திரும்பி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு டேக் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் டு டேக் எனி டிசிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை நீங்கள் மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், டேக்ஸ் கன்சல்டன்ட், உங்களுடைய ஆடிட்டர் ஆர் உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைஸரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நண்பர்களே, தொடர்ந்து எங்கள் ஃபண்ட்லோ இது உங்களுக்காக. ஃபண்ட்லோவில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபண்ட்லோவில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் அண்ட் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆப்ஷன், பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருக்குது. ஸோ ஃபண்ட்லோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து எங்கள் அதை பற்றின கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஃபண்ட்லோ இது உங்களுக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.